ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். We are looking at Bhagavad Gita chapter 12 verse 5. Let us get into the shloka. It goes thus: Kleshodhikararastesham avyakta saktachetasam avyakta higatir dukkham dehavadbhir avapyate. Let us get into the meaning. The meaning says that for those whose mind are attached to the unmanifest, the path of realization is full of turbulence. Worship of the unmanifest is exceedingly difficult for embodied beings. Verse 1ல உருவ வழிபாடு பக்தி யோகம். verse 2 again உருவ வழிபாடு தான் பெட்டர் அப்படின்னு. verse 3 and 4 வந்து உருவ வழிபாடு இல்லைனாலும் பரவாயில்லை, ஞானம் ஆங்கிள் நீ பார்த்தா இந்த ஆங்கிள் போலாம் அப்படின்னு. again verse 5ல Lord Sri Krishna is giving justification for verse 2. உருவ வழிபாடு தான் பெஸ்ட் அப்படின்னு verse 2ல ஏன் சொன்ன அப்படிங்கறத verse 5ல ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நாம மனுஷங்க பீயிங் born with bone and flesh, நமக்கு ஒரு உருவம் இருக்கு. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லா வித விஷயத்துக்கும் ஒரு உருவம் இருக்குது. அது பொருளாக இருக்கலாம், ஏதோ ஒரு உயிரினமாக இருக்கலாம், இந்த பிரபஞ்சமாக இருக்கலாம். எல்லாத்தையும் உருவம் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்மளோட சென்சஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணி தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டே இருக்கோம். பிறந்த குழந்தையிலேருந்து மரணம் வரும் தருணம் வரையும் நாம் இந்த உலகத்தில் வாழறதுக்கு சென்சஸை யூஸ் பண்ணிட்டு நாம ரூப விவகாரம் அப்படின்னு சொல்லுவோம். நாம நேம், ரூபம் ஃபார்ம், விவகாரம் பர்பஸ். எந்த ஒரு ஆப்ஜெக்டை பார்த்துக்கோங்களேன், அதாவது இது லேப்டாப், இது ஃபோனு, இது கேமரா, இது மைக்கு, ஏசின்னு எந்தத்துக்கு நம்ம பேர் கொடுத்தாலும் அதுக்கு நாமம் இருக்கும், ஒரு நேம் இருக்கும், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸுக்காக. ரூபம் இருக்கும், there is a form in which we look at that. விவகாரம் அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். இந்த நாம ரூப விவகாரத்தை நம்ம வாஷ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிறது கடவுள் தான். அதை வாஷ் அவுட் பண்ணாமல் நம்மளால் கடவுளாக அதை பார்க்கணும் அப்படின்னா நாம் நான் அப்படிங்கிற நம்மளுடைய தன் உணர்வு அந்த அகங்காரத்தோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அகங்காரத்தோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இல்லாமல், இந்த புலன்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இல்லாமல் என்ன நான் உணர முடிஞ்சுது அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கிற பரபிரம்ம ஸ்வரூபத்தை என்னால் உணர முடிஞ்சுது அப்படின்னா, வெளியில் எங்கேயுமே எனக்கு நாம ரூப விவகாரம் தெரியாது. பார்க்குற எல்லா இடத்துலையும் கடவுள் தான் தெரிவா. இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள். ஏன்னா இந்த உலகத்தில் டிரான்சாக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும். நம்ம நாம ரூப விவகாரத்தில் தான் டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது கடவுளை மட்டும் ஏன் நாம ரூப விவகாரம் உருவம் இல்லாமல் உணர ஆசைப்படுறோம்? இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி டிஃபிகல்ட். இல்லை, நாம ரூப விவகாரம் இல்லாமல் உன்னால் உன்னுடைய நார்மல் வாழ்க்கையே வாழ முடியலையே, நாமரூப விவகாரம் இல்லாத கடவுளை நீ எப்படி அடைவ அப்படின்னு தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கேட்குறாரு. இது ஒரு மெட்டஃபர் எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லலாம். ஒரு சின்ன கதை. ஒரு அழகான பெண் குழந்தை அம்மா அப்பாவோட ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறா. உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரி ஷாப் வச்சுக்கோங்க. அங்கே ஜுவல்லரி ஷாப்பில் 3 ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது. கோல்டு நெக்லஸ், கோல்டு ரிங் அண்ட் கோல்டு வளையல். 3 இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். நெக்லஸ்னால் கழுத்தில் போடணும், வளையல்னால் கையில் போடணும், கம்மல்னால் காதில் போடணும் அப்படின்னு. நாமம், நேம், பேங்கிள், ரூபம் சர்க்கிளாக இருக்கும், கையில் மாட்டுற மாதிரி. விவகாரம், பர்பஸ், அதை கையில் தான் போடுறோம். ஆனால் இந்த நாம ரூப விவகாரத்தை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் அ கோல்டு. அந்த மாதிரி தான் இந்த உலகமும். நாம ரூப விவகாரத்தை நாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா, கம்மலாக இருந்தாலும் சரி, மூக்குத்தியாக இருந்தாலும் சரி, வளையலாக இருந்தாலும் சரி, நெக்லஸாக இருந்தாலும் சரி, இட் இஸ் பியோர் கோல்டு. நம்மளை தங்கமாக மட்டுமே நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு அது பகுத்தறிவு இருக்குது அப்படிங்கிறதுனால. அந்த மாதிரி இந்த உலகத்தில் பார்க்குற எல்லா விஷயத்தையும் நாம ரூப விவகாரம் இல்லாமல் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கடவுள் தான் தெரிவார். ஆனால் அப்படி பார்க்கறது கஷ்டம் இல்லை. எல்லாத்துக்குமே நம்ம நேம், ஃபார்ம் அண்ட் பர்பஸ் வச்சு தானே வாழ்ந்துட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு மட்டும் ஏன் எக்ஸப்ஷன்?
இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி டு ரீச் காட் த்ரூ பக்தி அப்படிங்கிறது தான் சிம்பிளான எக்ஸாம்பிள் மூலமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வேர்ஸ் 5ல் நமக்கு சொல்கிறாரு. அடுத்து வேர்ஸ் 6ல் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஒரு சின்ன எக்ஸசைஸ். நார்மலாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வெளியில் நடக்கும்போதோ இல்லை யாராவது இன்ட்ராக்ட் பண்ணும்போதோ ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் எதையுமே ஐடென்டிஃபை பண்ணாமல் நம்மளால் பார்க்க முடியுதா? ஒரு கேமராவாக பார்க்காம, ஒரு லேப்டாப்பாக பார்க்காம நம்மளால் பார்க்க முடியுதா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஒரு சின்ன குழந்தை எதை பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும். ஜாலியாக பயங்கரமாக விளையாடி குதிச்சு எதை பார்த்தாலும் சந்தோஷம். எதுக்கு சந்தோஷம்னே தெரியல. ஏன்னா அந்த குழந்தை எல்லாத்தையுமே கலர், ஃபார்ம், மூமெண்ட்டாக, கலர்ஸ் அண்ட் மூமெண்ட்டாக தான் பார்க்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம்பிள், ஒரு பச்சை கலர் காரு நவுந்து போகுது. ஒரு குழந்தை பார்க்கும்போது பாரு பச்சை கலரில் ஏதோ ஒரு ஷேப்பில் இப்படி நவுந்து போகுது அப்படிங்கிறத தான் பார்க்கும். அதனால இட் வில் ஸ்டார்ட் வண்டரிங். அது ரொம்ப சந்தோஷப்படும். சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு. பச்சை கலரில் ஏதோ ஒன்று மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பச்சை கலர் காரு அப்படின்னா கலர் சார்ந்த மெமரிஸ் நம்மளுடைய மைண்டு எடுத்துகிட்டு வரும். கார் பார்த்தோன்னா ஆமாம்ல நான் ஒரு கார் வச்சுருந்தேன்ல, அது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லை. பச்சை கலர் பார்த்தோம்ல, ஆமாம்ல எனக்கு பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு நம்ம நாம ரூப விவகாரம் எந்த ஒரு விஷயத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அது சார்ந்த எண்ணங்கள் மனசில் எழ ஆரம்பிச்சிடும். அதனால அதை ஐடென்டிஃபை பண்ணாமல் கேன் ஐ சிம்பிளி அப்சர்வ் த வேர்ல்டு அரவுண்ட் மீ அப்படி இருந்தோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அங்கே வந்து இன்டெலிஜென்ஸ் இல்லை. அதுக்காக ஏஐ சிசிடிவி கேமராலாம் சொல்லிடாதீங்க. நார்மலாக ஒரு கேமரா வந்து எப்படி எல்லாத்தையும் விட்னஸ் ஆகி கேப்சர் ஆகிட்டே இருக்குமோ அந்த மாதிரி என்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் சும்மா அப்சர்வ் மட்டும் பண்ணுவேன். ஐ வில் என்ஷூர் ஐடென்டிஃபிகேஷன் வந்துருது, இது லேப்டாப்னு ஐடென்டிஃபிகேஷன் வந்துருதுன்னா ஐ வில் சேஞ்ச் மை கான்சன்ட்ரேஷன். சுற்றி இருக்கிற இயங்குற உலகத்தை உலகமாக மட்டுமே பார்க்கணும். நாம ரூப விவகாரம் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படிங்கிற எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது பண்ணால் நிஜமாக சூப்பராக இருக்கும். அடுத்து 6th ஸ்லோகா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.